Hello all, welcome back to my YouTube channel AI with HI. இன்னைக்கு செகண்ட் டே கான்செப்ட் பார்ப்போம். செகண்ட் டேல நம்ம சில முக்கியமான கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா இன்டீஜர் லிட்ரல்ஸு, இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் பேசஸ்ஸு, டைப் கன்வர்ஷன், இதெல்லாம் இன்டீஜரில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃப்ளோட் லிட்ரல்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். மிக்சிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரவுண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெர்மினலில் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து, அதாவது அனகோண்டா ப்ராம்ப்ட்ல இருந்து பைத்தன் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போக போகிறோம். பைத்தன் ப்ராம்ப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் சிம்பிளாக இருக்கும், அதனால தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த பைத்தன் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறோம். பைத்தன் ப்ராம்ப்ட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னா டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே போகணும் அப்படின்னா டெர்மினல் நியூ டெர்மினல் இந்த மாதிரி வரும். இதில் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் இது வரும். இதில் வந்து பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணணும். பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இப்படி வரும். இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிளியர் அப்படின்னு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் சிஎல்எஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் இங்கே வந்து இந்த பைத்தன் ப்ராம்ப்டில் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் ஓஎஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படின்ற ஓஎஸ்ன்ற மாடியூல சிஸ்டம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதில் சிஎல்எஸ் அப்படின்ற லிட்டரில் கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும். இதுதான் பைத்தான் ப்ராம்ப்டில் சிஎல்எஸ், கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி சிஎல்எஸ் அதே மாதிரி பைத்தான் ப்ராம்ப்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். இன்டீஜர் லிட்டர்ஸ் 05, எந்த இன்டீஜர் லிட்டருக்கு முன்னாடி 0 வந்து ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. இது கொடுத்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் வரும். பாருங்கள், சின்டாக்ஸ் எரர் வருது. ஸோ 0 சின்டாக்ஸ் எரர் கொடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் சிஸ்டம் சிஎல்எஸ், அப்புறம் இன்டீஜர் ஆப்ரேஷன். அப்புறம் நம்ம இன்டீஜர் லிட்டர் எப்படியும் கொடுக்கக்கூடாது. நம்ம 1 lakh அப்படின்றது இப்படி கொடுத்தோம், கமா யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது டப்பிள் அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து அசியூம் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா 1, டப்பிள் ஆஃப் 1,0,0 வரும். இந்த மாதிரி வரும். இந்த இதுதான் டப்பிள் அப்படின்னு வந்தால் பேரம்பிசஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சரில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன்டீஜர் லிட்டரில் கமா யூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது டப்பிள் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிடும், டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்டீஜர் லிட்டரில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா என்டர் பண்ணோம்னா அது அண்டர்ஸ்கோர் போயிடும். இந்த மாதிரி தான் 1 lakh தான் பிரிண்ட் பண்ணோம். பட் ஆனால் நமக்கு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறதுனால எந்த சின்டாக்ஸ் எதுவும் த்ரோ பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ். வந்து பார்க்க போகிறோம். இன்டீஜர் ஆப்ரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும், நம்ம பார்க்கறது எல்லாமே முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். தேவையில்லை மற்றதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது வந்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த என்கவுண்டர் பண்ணும்போது நம்ம அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் ட்ரிக்கானது. அதனால் இப்போ இதை மட்டும் சிலதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். டிவ் மோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டிவ் மோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 9/5 9 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா கோஷன்ட்டையும் ரிமைண்டரையும் கொடுத்துரும். பாருங்க 1,4 1 அப்படின்றது கோஷன்ட்டு, 4 அப்படின்றது ரிமைண்டர். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கோஷன் மட்டும் வேணும் அப்படின்னா 9 இன்டீஜர் டிவிஷன் ஆகும் /5. இப்போ 1 மட்டும் வரும் பாருங்க, இது 1 மட்டும் வரும். அடுத்து 9 மாடுலஸ், இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். 9 மாடுலஸ் 5 இது என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணால் 4 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 4 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இன்டீஜர் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசஸ் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது பேசஸ் அப்படின்னு பார்க்க போறோம். பேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பைனரி ஆஃப் பின் ஆஃப் 65. இந்த 65 அப்படின்ற இன்டீஜர் வேல்யூவான பைனரி ஈக்குவலண்ட்டை வந்து அவுட்புட் பண்ணணும். இதுதான் பைனரி ஈக்குவலண்ட். இதே ஆக்டலுக்கு வேணும் அப்படின்னா ஓசிடி ஆக்டல் 65 அப்படின்னு கொடுக்கணும். ஆக்டல் 65 கொடுக்கணும். ஆக்டல் ரெப்ரசன்டேஷன் வேணும். ஹெக்ஸாடெசிமல் வேணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் ஆஃப் 65 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 65க்கு ஈக்குவலண்டான ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கிடைச்சிடும். இது ஹெக்ஸாடெசிமல். அதுக்கப்புறம் கேரக்டர் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சா கேரக்டர் ஆஃப்
65 அப்படின்னு கொடுக்கும். 65க்கு ஈக்குவலண்டான கேரக்டர் வந்து ஸோ ஏ அப்படின்ற கேரக்டர் 65க்கு அப்படின்ற நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு ஈக்குவலான கேரக்டர் வந்து ஏ அப்படின்றது பிரிண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்களேன், கேரக்டர் ஆஃப் இப்போ 66ன்னு கொடுத்து பார்ப்போம். பி வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பி கேரக்டர் ஆஃப் 66 கேரக்டர் யூஸ் பண்ணி கேரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பி அப்படின்ற கேரக்டர் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆட் அப்படின்றது வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன் கூட ரிவர்ஸ் ஆடுது. ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கேரக்டர் ஆஃப் ஏன்னு கொடுத்தோம்னா 65 வரும். பார்த்தீங்கன்னா 65. அதே மாதிரி இது வந்து ரிவர்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃபங்க்ஷன் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். ஆர்டரி ஆஃப் பின்னு கொடுத்தோம்னா 66 வரணும். 66. ஸோ இன்டீஜர் பேசிஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது டைப் கன்வர்ஷன். டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறதுக்கு நம்ம இதை கிளியர் பண்ணுவோம். OS டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ டைப் கன்வர்ஷன் பார்ப்போம். அதாவது டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். எப்படி என்ன டைப் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டீஜர் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸ்ட்ரிங் இப்போது இந்த ஸ்ட்ரிங் லெட்டர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1_000000 அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10,000 வரும். 10,000 வந்துச்சு. ஸ்ட்ரிங் லெட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் லெட்டரில் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிடணும் அப்படின்னா அந்த அண்டர்ஸ்கோரை ரிமூவ் பண்ணிட்டு நியூமெரிக்கல் லெட்டரை மட்டும் கொண்டு வந்து காமிக்கும். அதுதான் இந்த இன்டீஜர் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி நியூமெரிக்கல் லெட்டரில் ஸ்ட்ரிங் லெட்டரில் நியூமெரிக்கல் லெட்டராக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கடுத்து இன்ட் ஆஃப் வேற என்ன இருக்குது, இன்ட்டு நியூமெரிக்கல் லெட்டரல். அதுக்கடுத்து சரி ஓகே, அப்போது 99 கொடுப்போம். இன்டீஜர் ஆஃப் 99 இதை கொடுத்தோம் 99 மட்டும் வரும். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குன்னா இன்ட் ஆஃப் இப்போது நம்ம ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ 10 அப்படின்ற ஸ்ட்ரிங் லெட்டர் இதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து பைனரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 அப்படின்றது பைனரி ரெப்ரசன்டேஷன். இந்த பைனரி ரெப்ரசன்டேஷனாக வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 அப்படின்றது பைனரியோட பேஸு. 2 அப்படின்றது பைனரி ரெப்ரசன்டேஷனோட பேஸ் வந்து 2. ஸோ 10 அப்படின்றது அந்த பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் லெட்டர். இந்த ஸ்ட்ரிங் லெட்டரில் பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங் லெட்டரை இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணணும் 2. இப்போ இன்ட்டு அடுத்து இன்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். எந்த 10 அப்படின்ற ஆக்டல் நம்பருக்கு 8 பேஸ் வந்து 8. இதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது 8ல் வரும். அதே இது இன்ட் ஆஃப் 10,16 ஹெக்ஸாடெசிமலுக்கு பேஸ் வந்து 16. அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 16 வந்துடும். ஸோ இதுதான் இது இன்டீஜர் பேசஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்டீஜர் ஆஃப் இப்படி கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கக்கூடாதுன்னா 99 இப்படி இருந்தது அப்படின்னா 99 இஸ் அ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ட் அப்படின்னு கொடுத்தோம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணணும். வேல்யூ எரர் த்ரோ பண்ணணும். வேல்யூ எரர் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து இதை கிளியர் பண்ணிக்கோம். OS டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் இப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்டீஜர் ஆஃப் எம்டியும் கொடுக்கக்கூடாது. இதுவும் வேல்யூ எரரை த்ரோ பண்ணும். அதுக்கடுத்து இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறது 9 ஃப்ளோட் வேல்யூவும் இருக்கக்கூடாது. ஃப்ளோட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் எரர் த்ரோ பண்ணும். OS டாட் சிஸ்டமாக இதை கிளியர் பண்ணிக்குவோம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து இன்டீஜர் ஆஃப் ஃப்ளோட் முடியாது. அதுக்கடுத்து எக்ஸ்பனென்ஷியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. 10 எக்ஸ்பனென்ஷியல் ஆஃப் 2 எக்ஸ்பனென்ஷியலில் ரெப்ரசென்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ரிங் லெட்டர்லையும் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுவும் வேல்யூ எரரை த்ரோ பண்ணும். ஸோ ஓகே, இது முடிஞ்சு. அதுக்கடுத்து
ஓகே. டைப் கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு. டைப் கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு அதுக்கடுத்து ஃப்ளோட் வந்து பார்க்கலாம். ஃப்ளோட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃப்ளோட்டில் நம்ம 05 இந்த முன்னாடி ஃப்ளோட் நம்பர் வந்து 05 ஜீரோவை ஆட் பண்ணலாம். ஃப்ளோட்டுக்கு முன்னாடி 0 ஆட் பண்ணால் இது ஒன்றும் எரர் த்ரோ பண்ணாது, சின்டாக்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணாது. ஆனால் இன்டீஜரில் 05ன்னு கொடுத்தோம்னா நம்பர் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது இன்டீஜரில். ஆனால் ஃப்ளோட்டில் 0ல வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கடுத்து 5 பாயிண்ட் எக்ஸ்பனன்ஷியல் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் கரெக்டாக பிட் பண்ணிடும், அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி பண்ணலாம். 00 _00 0.00 இது கொடுத்தோம்னாலும் கரெக்டாக வந்துடும், இதுவும் எரர் த்ரோ பண்ணாது இந்த ஃப்ளோட் ரெப்ரசன்டேஷன். அடுத்து ஃப்ளோட் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். float operations, sorry, type conversion. Float type conversion. Float type conversion பார்க்கலாம். Float type conversionல என்ன அப்படின்னா float அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறோம். float of ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 அப்படின்னு வரும். 1.0 ஏன்னா ஃப்ளோட்டுன்றதால 1.0. இது ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.0 அப்படின்னு வரும். ஃபால்ஸ் ஆஃப் ஃப்ளோட் கன்வர்ஷன். அடுத்தது ஃப்ளோட் ஆஃப் இன்டீஜர் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். இன்டீஜர் 100 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 100.0ன்னு வரும். 100.0. இது நியூமெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் லிட்டரில் கொடுத்து பார்ப்போம். 101 இது 101.1 வரும். ஃப்ளோட் ஸ்ட்ரிங்கே கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ளோட் ஆஃப் 101 அப்புறம் float of 1.0 e power 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து கொடுத்தோம். ஸோ நம்ம ஃப்ளோட்டில் வந்து டைப் கன்வர்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சிங் இருக்குது. இந்த அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கோ, சிஸ்டம் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோ. சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் முடிஞ்சு, சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் முடிஞ்சு. இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சிங் பார்க்க போகிறோம். மிக்சிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட்டு தான் வரும். 20.1 வரும் பாருங்கள். ஃப்ளோட்டு இன்டீஜரையும் ஃப்ளோட்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து டைப் இந்த அடுத்து float of true, sorry, float float plus 0 அப்படிங்கிறது 0.0 வரும். சாரி, ஃப்ளோட்டுன்னு வராது. சாரி, os.system CLS இன்டீஜர் ஃப்ளோட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ட்ரூ ப்ளஸ் 0 1.1 வரும். அதே மாதிரி ஃபால்ஸ் ப்ளஸ் 0.0ன்னு வரும். ஓகே, அதுக்கடுத்தது நம்ம ரவுண்டு எப்படி ஃபங்க்ஷன் எப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ ரவுண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரவுண்டு ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ரவுண்டு அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரவுண்டு ரவுண்ட் ஆஃப், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10.123 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ரவுண்டு இந்த நியூமெரிக்கல் லெட்டர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ரவுண்டு யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டீஜருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். 10.123 அப்படின்றது கன்வெர்ட் பண்ண ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு வந்துடும். இதே பாருங்க, இப்போ ரவுண்ட் ஆஃப் 10.9 கொடுத்து 5க்கு மேலே கொடுத்தோம், 5 கொடுப்போம், 543 இப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ 11 வரும் பாருங்க, 11 வந்துடும். ஏன்னா 0.5க்கு மேலே பாயிண்ட்டுக்கு மேலே 5 அதுக்கு மேலே இருந்துச்சு அதை ஒன்றா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ 11 அப்படின்றது வந்து வரும். அதுக்கப்புறம் ரவுண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் 10.123 இருக்கும் 123 கமா எவ்வளோ டெசிமல் ஸ்பேஸுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 10.12 மட்டும் வரும். டெசிமலுக்கு அப்புறம் ரெண்டு பிளேசஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். அதான் இந்த 2 அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் நியூமர் வரணும் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து 10.12 வரும். ஓகேயா, இது பாருங்கள் ஆது இன்டு ரவுண்ட் ஆஃப் இன்னொன்று பார்ப்போம். இதை பார்ப்போம் 10.543 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 555 கொடுத்தோம் அப்படின்னா காமா 2 2 பேசஸ்க்கு இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 0. இது 10.55 வந்து வந்துடுது. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுது. ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு இதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம வந்து வேற ஒரு புது கான்செப்டோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.